பேருந்துகளில் பயணிகளிடமிருந்து பெறப்படும் சில்லறைகளை பதுக்கி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் வங்கிகளில் செலுத்துவதாக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த முறைகேடு நடப்பதாகவும் இது தொடர்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்லாத ரூபாய் நோட்டு தொடர்பான அறிவிப்பு வந்த முதல் 2 நாட்கள் மட்டும் பேருந்துகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டன. இப்போது பேருந்துகளில் அந்த ரூபாய் நோட்டுகளை நடத்துனர்கள் வாங்குவதில்லை. போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் பயணிகளிடம் யாரிடமும் 500-1000 ரூபாய் வாங்கக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது தொழிலாளர்கள் வாங்குவதில்லை. ஆனால் எல்லாம் வங்கியில் பணம் செலுத்தும் பொழுது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் போக்குவரத்து கழகங்கள் சார்பாக செலுத்தப்படுவதாக தொழிலாளர்கள் பற்றியில் தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக பல இடங்களில் தமிழகம் முழுவதும் ஆளுங்கட்சிக்காரர்கள் அதிகாரிகள் கலெக்ஷன் ஆகக்கூடிய பணத்திலிருந்து பெரும்பகுதி சில்லறைகளை எடுத்துக்கொண்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிக்கு செலுத்தக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்குது.